Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸ்டீமில் இயங்குகிற கிளாக்கு இங்கே தான் வைக்கப்பட்டது. 1000 சொச்சம் ஏக்கரா இது. கனடாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்க்கு இதுதான். இதுதான் வந்து கனடா பிளேஸ். வான்கூவரில் இன்னொரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னா 11 மணி வரைக்கும் விடியாதான். அப்புறம் 3 மணிக்கு இருட்டிடுமா. இடையில இருக்க 4 மணி நேரம் பகலில் ஒரு மனுஷன் என்ன வாழ்க்கை நடத்துவான்? இந்த குதிரை வண்டி பயணம் தான் அந்த ஸ்டான்லி பார்க்குடைய ஒரு யூஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது குதிரையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த குதிரையோட சைஸை மட்டும் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுடைய ஆர்ட் ஃபார்ம் இது. த கேஸ்டவுன் ஸ்டீம் கிளாக் அப்படிங்கிறது இதுதான். வான்கூவருக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் முதல்ல வந்து பார்க்கக்கூடிய இடம் இதுதான். இது மக்கள் ரொம்ப ரசித்து பார்க்கறதுக்கான ரீசன்னா, உலகத்திலே முதல் முறையாக ஸ்டீமில் இயங்குகிற கிளாக்கு இங்கே தான் வைக்கப்பட்டது. அதனால தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான பேர். ரொம்ப முக்கியமான பல யூனிக்கான விஷயங்கள் வான்கூவரில் இருந்தாலும் கூட இது என்னமோ ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. இது ஆப்ரேட் ஆகிற மெத்தட் பாருங்கள். நீராவியில் இயங்கி இந்த மோட்ரு ஓடுது. இந்த மோட்ரு ஓடி இந்த பெண்டுலம் ஆடி இப்போ டைம் 8:05. ஆனால் 8:05க்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா? 10 மணி வரைக்கும் இதான் இங்கே கதை. சம்மராக இருந்தாம்னா 11:30 மணி வரைக்கும் அப்படியே பகலாகவே இருக்குமா. குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னா 11 மணி வரைக்கும் விடியாதான். அப்புறம் 3 மணிக்கு இருட்டிடுமா. இடையில இருக்க 4 மணி நேரம் பகலில் ஒரு மனுஷன் என்ன வாழ்க்கை நடத்துவான்? போயிட்டே இருப்பான். நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க பாருங்க. அங்கிட்டலாம் காட்டுங்க கேமராமேன். அங்கே பாருங்க, எல்லாரும் இதை தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கீழே எல்லாம் வேற புகையெல்லாம் வருது. இங்கே பாருங்க, ஸ்டீம் வருது. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. மணிபாக்க வர்றவங்க அப்படியே கொஞ்சம் குளிருது அப்படின்னா இது பக்கத்தில் நின்றுக்கலாம். சைக்கிள் செயின் மாதிரி அப்படியே சுற்றி அந்த பெண்டுலத்தை அது மூவ் பண்ணுது. இந்த ஏரியாவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்க. அப்படி ரெட் கலர் பில்டிங் இந்த பக்கம் ஆன் மை ரைட் எல்லா கடைகளும் இருக்குது. அப்படியே செட்டு போட்ட மாதிரி அப்படியே கட் பண்ணோம்னா பின்னால் அப்படியே அந்த பக்கம் அப்படியே பின்னால் மலை. காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் மலை தெரியுதா? காட்டுறேன் வாங்க. அப்படியே அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட்டு. இதான் அதிகபட்ச கூட்டம். மக்கள்லாம் இந்த ஸ்டீம் கிளாக்கு எப்படி இயங்குது அப்படின்னு ஒரு பாட்டி சொல்கிற கதையை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் பாட்டி வடை சுட்ட கடை சொல்கிற மாதிரி இந்த பாட்டி நீராவியில் எப்படி வடை சுடுறது வச்சு கிளாக்கு ஓடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டூரிஸ்ட்டுகள் இதை பொறுப்பாக நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான இடம் வான்கூவரை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அங்கிட்டு பின்னால் அப்படியே மலைகள். நிறைய ஊர் கனடாவில் இருந்தாலும் கூட மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்னு கனடியர்களே ஒத்துக்கக்கூடிய அல்லது கனடாவில் வாழக்கூடியவர்களே ஒத்துக்கிற ஊர் அப்படிங்கிறது இந்த வான்கூவர் தான். எக்ஸ்ட்ரீம் கோல்டெல்லாம் போகாது. இருக்கிற கோல்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பத்தாவதுக்கு நீராவியால் இயங்கக்கூடிய கிளாக்லாம் இருக்குது. எனக்கு நேர் பின்னால் தெரியுது பாருங்களேன், அது ஒரு ரிவால்விங் ரெஸ்டாரண்ட். 34வது மாடியில் அப்படியே மெதுவாக சுற்றுற மாதிரியே இருக்குது. என்னடா லேசாக கிருகிருன்னு இருக்குன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு 360 டிகிரியில் அந்த வான்கூவர் நகரத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நம்ம ஊரில் முன்னால் ஒன்று சென்னையில் இருந்துச்சு, அது இப்போ இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த டாப்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொரியன் டவர் மாதிரி வேறு இருக்குது. ஒருவேளை கொரியன் சீரிஸ் பேட்சப் ஷாட்ஸ்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்து எடுக்கலாம். எங்கிட்டு ஃப்ரேம் வச்சாலும் அழகாக இருக்குது. அதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து அந்த கிளாக் எழுப்புற சத்தம் தான். நீராவிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் அதே ஒரு மியூசிக் போட்ட மாதிரி இருக்குது. இதுக்காக தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சவுண்டை என்ஜாய் பண்ணுறது தான். நீங்களும் கேளுங்க. அம்பிட்டு தான். இதுக்கு தான் அவ்வளோ பேர் வெயிட்டிங். சத்தம் கேட்டு முடிஞ்சவொடனே பூரா பேரும் கிளம்பிட்டாங்க. இதுதான் வந்து கனடா பிளேஸ். வான்கூவரில் இன்னொரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இதோ பின்னால் ஒரு ஷிப் வந்துட்டு இருக்குல்ல, இது மாதிரி அமெரிக்கா அப்புறம் யூரோப்பினுடைய பல்வேறு பகுதிகள், மெக்சிகோ, இங்கே இதெல்லாம் ஷிப்பில் இங்கே வருவாங்களாம். அது வந்து பயணிகள் கப்பல் வந்து அந்த கப்பல் வந்து ஒரு 3 நாள் இங்கே நிறுத்திடுவாங்க. அப்படியே வந்து வான்கூவரை சுற்றி பார்த்துட்டு
எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ஜாலியாக போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு கொண்டு தூங்கி எந்திரிச்சு ஆடி பாடி இத்தியாதி வகைராக்கள் என்னென்ன உண்டோ மகிழ்ச்சிக்காக என்னென்ன உண்டோ அவ்வளோ மகிழ்ச்சியை அனுபவித்து விட்டு திரும்ப போயிடுவாங்க. ஒரு 3 நாள் அதுக்காக அது இங்கேயே நிற்கும். ஸோ அதுக்கு சௌரியமாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் பாருங்கள், சாப்பாடு உணவு விடுதிகள் போக்குவரத்துகள்னு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்லாம் அந்த கிளாக் இருக்குது, அது வந்து ரோடுவேஸ், அதுக்கு அடுத்தது ரயில்வேஸு, அதுக்கு அடுத்தது வாட்டர்வேஸு, அதுக்கு அங்கிட்டு மவுண்டன். எவ்வளோ அழகாக பேட்சா வரிசையாக ரோடு இருக்கும்ல, ஈசிஆர், ஓஎம்ஆர், மவுண்ட் ரோடு, பூந்தமல்லி ரோடு, 4 ரோடு இருக்குது மாதிரி. இவங்களுக்கு ரோடுவேஸு, அதுக்கப்புறம் ரயில்வேஸு, அதுக்கப்புறம் வாட்டர்வேஸு, அதுக்கப்புறம் மவுண்டன். அதனால தான் இந்த ஊருக்கு வந்து குடியேறுவதற்கு எல்லோரும் போட்டி போட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. கனடாவினுடைய மற்ற பகுதிகளோடு ஒப்பிடும்போது இங்கே ரியல் எஸ்டேட் விலை ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், சீனிக் பியூட்டி, அப்புறம் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை. அதுக்காகவே இங்கே அதிகமான காசு கொடுத்து வந்து வாழ்வதற்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. நமக்கு கட்டுப்படி ஆகாது. நான் சொன்னல இந்த குட்டி குட்டி கப்பல்கள் எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் டாக் பண்ணுற இடம். அங்கே பாருங்கள், சிமெண்ட்டில் இருக்கிற வரிசையாக இங்கெல்லாம் கொண்டாந்து அந்த சின்ன சின்ன கப்பல்கள் வச்சுருவாங்க. அங்கே தெரிகிறது வந்து சரக்கு கப்பல். இதெல்லாம் வந்து பேக் வாட்டர்ஸ், கடலுடைய பேக் வாட்டர். அதே மாதிரி வான்கூவரோட இன்னொரு ஸ்பெஷல்னா இங்கே தான் ஓஷன் இருக்குது. இதுக்கு இன்னொரு சீனிக் பியூட்டி அடிஷ்னலாக கிடைக்குது. இதே பாருங்கள், பேக் வாட்டர்ஸ்கிட்ட என்ன அழகாக இருக்குது பாருங்க. நதியே நதியே கடலாக நான் ஏங்குவேன், தினமும் நீ வருவாய் உனதாக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த பேக் வாட்டர்ஸ்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது சீ பிளேன்ஸ். ஆக்சுவலாக இங்கே நிற்கக்கூடிய பிளேன்ஸ் இருக்குல்ல, அதை வாடகைக்கு எடுத்துப்பாங்க. இது அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே தண்ணியிலே போகும். நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்துருப்போம்ல, அப்படியே தண்ணியிலே கொஞ்சம் தூரம் விட அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே தடன்னு சுற்றி வரப்பளத்தில் ஃபுல்லாக சுற்றி வரப்போ உங்களுக்கு எல்லா ஊரில் இருக்கக்கூடிய இந்த டவுன் டவுன் ஏரியாவில் இருக்குல்ல, பெரு நகர பகுதி, அந்த டவுன் டவுனில் இருக்கிறதுனால அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான அழகான இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் இருக்குது, வாட்டர்வேஸு, அப்புறம் எங்களுடைய ரோட்வேஸு, பில்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஹவர்லி பேசிஸில் வாடகைக்கு எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம். பல மாதிரியான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இங்கே வச்சுருக்காங்க. அதாவது என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு, லக்ஸுரியாக ட்ராவல் பண்ணுறது ஒன்று. அது போக ரெகுலராக வெறும் ரோட்வேஸ்ன்னு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான டிராஃபிக் மெத்தடாலஜிஸ் வச்சுருக்காங்க. பஸ் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி படகில் வருவது அல்லது குட்டி கப்பலில் வருவது, ட்ரெயினில் வருவது இப்படின்னு வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு கார்டு கொடுத்துருவாங்களாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி காசு தரோம். அந்த கார்டை வச்சு நீங்கள் எதில் வேணாலும் போய்க்கலாம். ட்ரெயினில் போய்க்கலாம், பஸ்ஸில் போய்க்கலாம், இல்லை எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். நீர்வழி, நிலவழி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஊர் தான். ஆனால் குளிர் தான் ஈவினிங்கில் கொஞ்சம் போட்டு தள்ளுது. பட் இது பெட்டர் கிளைமேட் அப்படிங்கிறாங்க. அதுக்காக மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணலாம், திஸ் இஸ் பெட்டர் கிளைமேட். இப்போ நாம் இருக்கிறது கிராண்ட் வெலி ஐலாண்ட். ஆக்சுவலாக இங்கே நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. இது அதுவும் டவுன் டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எப்படா இது தீவு அப்படின்னு நான் கேட்டேன். இது தீவு தான், ஏன்னா குறுக்க பாலம் போது பாருங்கள் அப்படின்னாங்க. இந்த பாலம் தான் பிரிக்குது. இது ஒரு தீவு. இங்கே இருக்க போட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த போட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க சொந்தமாக வச்சுருக்க போட்டு, அப்புறம் வாடகை போட்டு. இங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த குட்டி போட்டில் அப்படியே கூட்டி கொண்டு போயிட்டு அந்த பக்கம் விட்டுருவாங்க. என்ன மிஞ்சி போனால் ஒரு 100-150 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு இருக்க பஸ் ஸ்டாப்பில் விட்டுருவாங்க, அங்கிட்டு ஏறி போய்க்கலாம். அதே மாதிரி டவுன் டவுன்லேருந்து வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களும் அங்கேருந்து கொண்டாந்து இங்கே விட்டுருவாங்க. அவ்வளோதான், அவங்க சரின்னு இப்படியே உள்ளே போயிடலாம். பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு ஊரே இருக்குது. இந்த கௌபாய் படத்துலலாம் செட்டு போட்டிருப்பாங்க இல்லை, அது மாதிரி இருக்குது. நான் அங்கிட்டு காட்டினேன்னா 2 நாள் ஆகும், அவ்வளோ இருக்குது. அழகழகாக குட்டியாக இருக்காங்க. இளம் ஜோடிகள், காதலர்கள், காதல் செய்ய விரும்புபவர்கள், காதலை சொல்ல விரும்புபவர்கள், எல்லா பயபுலையும் அங்கிட்டு தான் இருக்கானுங்க. எல்லா மாதிரியான ஷாப்ஸ் இருக்குது. மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து உலகத்தில் இருக்க எல்லா சாப்பாட்டு வகையராக்கள். அப்புறம் சாயந்தரம் ஆனோம்னா பாட்டில் கிட்டலோட செட்டில் ஆயிடுறாங்க. இந்த அப்படியே அதுதான் ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. இது டவுன் டவுன், இந்த பக்கம் இருக்குது டவுன் டவுன், அதாவது பெருநகர பகுதி. இந்த இடத்துல இந்த தீவு, இதுக்கடுத்து அந்த பக்கம் சிட்டி. இப்போ நம்மளும் இந்த மாதிரி ஒரு டவுன் பஸ்ஸு மாதிரி டவுன் போட்டுக்காக காத்திருக்கேன். வந்துச்சுன்னா ஒரு அனுபவத்துக்காக இங்கேருந்து அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு வெயிட்டிங். நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்லலாம் எழுதி போட்டிருப்பாங்களா, அது மாதிரி இங்கே எழுதி போட்டிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த முனையிலேருந்து அந்த முனையில் ஆளுங்களை இறக்கி விட்டுட்டு இந்த வருது ஒரு வண்டி, இங்கே தான் வராங்க. அந்த ஏரியாவில் பஸ்ஸில் வந்து இறங்கினேன், இல்லை காரில் வந்து இறங்கின ஒருத்தரை இந்த தீவுக்குள்ளே கொண்டாந்து விடுறதுக்காக வந்துட்டுருக்கு இந்த குட்டி வண்டி. இங்கே ஒரு அண்ணன் ரெடி ஆகிறாப்புல. அநேகமாக அந்த வண்டியில் இவர் ஏறுவார்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு கொக்கு இருக்குன்னே கொத்திட்டு போயிருப்பது.
அந்த அங்கே ஒன்று வந்துட்டு இருக்குல்ல, இது மாதிரி எல்லாம் வருது. எவ்வளோ நிற்கிது பாருங்கள். இந்த நிற்கிற வண்டி எல்லாம் இதான். இதில் நிறைய வண்டிகள் சொந்த வண்டி. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம பைக்கை போட்டுட்டு ஆஃபீஸ் போவோம்ல, அது மாதிரி இவங்க படகை போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இந்த வருது வண்டி. A few moments later. பின்னால் நிற்கிற வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். இருறா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துடுறான் அப்படின்னா முடியாது. ஆள் அங்கே நிற்கிது. அங்கே என்ன மூக்கண்ணே வெயிட் பண்ணுறாரு, அவரை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இந்தா போகிறான் பாருங்க. இந்த பெரிய வண்டியிலையும் போகலாம். இது ஒரு 14 நிமிஷம் சுற்றுமா. இங்கே இப்போ இருக்கிறது 4 டிகிரி. இந்த 4 டிகிரியில் 14 நிமிஷம் சுற்றினா என்ன ஆகும்? அதனால் ஏறி போகலை. பட் இந்த இடத்துல வந்து நிற்கிறது நல்லா இருக்குது. இதெல்லாம் படுமையான ஆழமாக இருக்கும்ல. எவ்வளோ ஆழம் இருக்கும் இறங்கி பார்த்து சொல்லுங்கள். ஐயோ ஒரு உள்ளூர்காரரு ஒரு உரிமையாக சொல்கிறேன், இறங்கி பார்த்து. இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வான்கூவரில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி பார்க்னா ஒரு எவ்வளோ பெருசு இருக்கும்? 1000 ஏக்கர். என்ன சொல்லப்போனா 1000 சொச்சம் ஏக்கரா இது. இங்கே கனடாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்க்கு இதுதான். இது நார்த் அமெரிக்காவுடைய 3rd லார்ஜஸ்ட்டு இது. பட் இதை விட பெருசெல்லாம் இருக்குது. லண்டன்லலாம் இதை விட பெரிய பார்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே குட்டியூண்டு நாடு என்னடா அதுக்குள்ளனா பார்க்குக்கு அவ்வளோ பெரிய இடம் கொடுக்குறாங்க. மக்கள் அப்படியே வெயில் வந்துடுச்சா அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. இதில் அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, சைக்கிளில் போகிறாங்க, அப்புறம் குதிரை வண்டியில் போகிறாங்க. இப்போது நீங்கள் எனக்கு பின்னால் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பார்க்கினுடைய ரோயிங் கிளப். நம்ம ஊர்லலாம் எப்படி இந்த படகு குழாம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே நிற்கிறதுலாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆளாளுக்கு வாடகைக்கு வாங்கி வச்சுருவாங்களாம். அதாவது நம்ம காரு பைக்கெலாம் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அப்படியே இந்த பேக் வாட்டர்ஸில் அப்படியே பயணம் பண்ணுறது. வெயில் காலம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு தலைகாலம் புரியாது. இப்போ வந்து வெயில் காலத்துக்கு முந்தின ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். மேக்கு அப்புறம் நல்ல வெயில் வந்துடுமா. வெயில் சும்மா இருக்காதான், போலன்னு போட்டு தள்ளிடு, சட்டையை கட்டிடாமல் வெறியாக சுற்றுவானுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளவு நிற்கிது பாருங்கள். இது யாட்சா அந்த மாதிரி இதுக்குள்ள அப்படியே ஃபேமிலியோடு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு லாங் ட்ரிப்பு போயிட்டு வர்றது, இந்த கல்ச்சர்லாம் உண்டு. அங்கங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ணம், அங்கே இருக்கக்கூடிய வெதர், இதெல்லாம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே மக்கள்லாம் பாருங்க இந்த மாதிரி சைக்கிளில் சுற்றி வரணும்னு ஆசை தான். ஆனால் நமக்கு அடிக்கிற 36 டிகிரி வெயிலில் எப்படி சுற்றிட்டு வர்றது? நம்மளாம் வெயிலை கண்டா ஓடுறோம், இவங்க வெயிலை கண்டா ஒடியாடுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. பட் எந்த நேரத்தில் ஓடணும் எந்த நேரத்தில் ஓடக்கூடாது அப்படிலாம் ஒன்று கிடையாது. காலையில் வாக்கிங் போவாங்க, அந்த கான்செப்ட்லாம் இங்கே இல்லை. நடிச்சாமல் 3 மணிக்கு போகிறாங்க, மத்தியானம் 2 மணிக்கு ஓடுறாங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுன்னு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று இப்படி நிலத்தில் இருப்பது, இல்லை என்றால் நீரில் இருப்பது. பின்னால் தெரிகிறது டவுன் டவுன். ஓகே, பார்க்கு சுற்றி பார்க்கலாம். இந்த குதிரை வண்டியிலலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதில் போகலாம். இதில் போகலாமான்னு பார்த்தேன். இதெல்லாம் சொந்தமாக வச்சுருக்கேன்னு தம்பி அப்படின்னாங்க. ஒன்லி ஃபார் கிளப் மெம்பர்ஸ் தான். நம்ம இன்னைக்கு வந்து பார்க் மெம்பர் இருக்கிறதுனால நம்ம பர்மிட் பண்ணலை. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க? இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அட்ராக்ஷனு அக்வேரியம். அக்வேரியமோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா இந்த அக்வேரியமுக்குள்ளே போயிட்டு வந்து பிள்ளைங்க வாங்குறதுக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்க சாமான்செட்டு. இந்த ஊர்களெல்லாம் எல்லாத்தையும் வியாபாரம் ஆக்குவாங்க. என்ட்ரி டிக்கெட்டில் கிடைக்கிற காசை விட பெரிய முக்கியமானது இந்த மாதிரி பொம்மைகள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு பிள்ளைங்க கேட்கும்ல. உள்ளே பார்த்த ஐட்டத்தெல்லாம் பொம்மையாக பார்த்தோன்னே பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊர்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். தேட்டர் டிக்கெட்டு 120 ரூபா, பாப்கார்னும் காஃபியும் சாப்பிட்டோம்னா 450 ரூபா வருதுல்ல, அதே கதை தான். எல்லாமே ஒரு வியாபார மாடல் தான். உள்ள அக்வேரியமுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், சுற்றிட்டு வர்றதுக்கே 3/4 நாள் ஆகும் அப்படின்னாங்க. அவ்வளோக்கெல்லாம் தெம்புள்ள இந்த வருங்க பாம்பு. ஸோ உள்ளே இருக்கிறதுடைய பொம்மை வடிவங்களை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன வச்சுருக்காங்க அது அக்வேரியத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு உண்டான அது. நான் இங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஊரில் போய் சொல்லணுமா இல்லையா? அதுக்காண்டி அதுக்கேற்ற ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஐ எம் நாட் பிளாஸ்டிக். எல்லாம் ரப்பர் அல்லாது. இவர் தான் நம்ம ஃபைண்டிங் நீமோ. இன்னுமா இவரை கண்டுபிடிக்கிறாங்க. நீமோ இந்த இருக்காப்புல நீமோ. இவரை கண்டுபிடிச்சி தான் இவர் இங்கே இருப்பாப்புல, இவர் இங்கே மாட்டிக்குவாப்புல நினைக்கிறேன். நான் வந்தால் வாங்கினதுன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் செலவு பண்ணலாம்ப்பா இந்த நாட்டில். அவ்வளோ ஐட்டம் இருக்குது. கீச்செயின்கள், சுவீனியர்கள். வாங்க இந்த பாருங்க பாறை மீன்லாம் இருக்குது. வவ்வாலா பாறையா? இது வவ்வா மீன். பொம்மையா பார்க்க நல்லா இருக்குது. சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கணம் இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். ஆக்டோபஸ்லாம் சாப்பிடுவீங்களாப்பா? சில பேர்லாம் ஆக்டோபஸ் சாப்பிட பயப்படுவாங்க. ஐயோ அப்படிம்பாங்க. அது என்னது? இது மூக்கு மீன்.
பெரிய ஆக்டோபஸ்ப்பா கட்டி தொங்க விட்டுருக்காங்க மேலே. இதெல்லாம் பயலுக்கு கேட்டு அடம் முடிச்சாங்கன்னா என்ன செலவாகுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆனால் எங்கே போனாலும் இந்த மாதிரியான gift ஷாப்புகளை பார்க்க முடியும். இதே மாதிரி ஐட்டம் வெளியிலையும் கிடைக்கும், ஆனால் அங்கே விலை கம்மியாக இருக்கும், இங்கே விலை கூட இருக்கும். அதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். நார்மலாக என்ட்ரி தான் நம்ம காட்டுவோம், இப்போ எக்ஸிட் காட்ட போகிறோம். வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே குளிருது. அழகாக வாசலில் படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க ஒரு அம்மா. இங்கே வர பசங்களெல்லாம் பார்த்து பென்சில் வரைஞ்சி ஒரு ஐயா ரெடியாக இருக்கிறாப்புல. உட்காரலாம், உட்கார்ந்தோம்னா ஒரு மணி நேரம் ஆகும். How long will it take to draw? Yeah, each face takes around 15 to 20 minutes. 15 20 நிமிஷம் அப்படிங்கிறார். பட் குளிருது, நம்மளால் உட்கார முடியாது. ஏகப்பட்ட பென்சில் தான் இங்கே இருக்கு. தேங்க்யூ. சாமி குதிரை சைஸை பார்த்தீங்களா இல்லையா? இந்த குதிரை வண்டியில் இந்த பார்க்கை அப்படியே சுற்றி காட்டுறாங்க. ஆனால் குதிரையை பார்க்கவே பயமாக இருக்கப்பா, எத்த தண்டி. இதே மாதிரி சைக்கிள்லேயே வந்து அவங்களாவே அங்கங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து பார்க்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. 1000 ஏக்கரையும் சுற்றி பார்க்க முடியாது, முக்கியமான ஏரியாவுக்கு மட்டும் போய் சுற்றி பார்க்கலாம். அந்த குதிரை வண்டியை ஃபாலோ பண்ணுவோம். வான்கூவருடைய அழகுக்கு அழகு சேர்ப்பது அதனுடைய கடல் பகுதி தான். கடல், அதை ஒட்டி அதோடைய பேக் வாட்டர்ஸை வச்சு நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. இங்கே சீ பிளேன் இருக்குது, போட்டில் போகிறது இருக்குது, யாட்ச் இருக்குது. இது எல்லாம் இந்த ஊரை இன்னும் அழகாக்குது. சீ பிளேன் பறக்குது அப்படியே. இந்த பேக் வாட்டர்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து கீழே அப்படியே படகு மாதிரி வந்து அப்படியே பறக்கும். இதில் நம்மலாம் ஜாலியாக போகலாம். மேலேருந்து அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம். இதுதான் ஹாலோ ட்ரீ. நான் ஏதோ ஹாலோ ட்ரீயும் பயங்கரமாக ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்றுமில்லாத எல்லாத்தையும் பெருசாக்குறது இவங்க ஸ்பெஷல் தான். இதில் பல வருஷக்கணக்கான மரம் இருக்குது. இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது ஒரு 1000 வருஷம் ஓல்டு மரமாக. இது வந்து இப்படி கிளைத்து வளர்ந்துருக்கு. இந்த ஆலோட்ரி விழுந்துடாமல் இருக்கிறதுக்காண்டி இரும்புலெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இப்படி ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, யாரும் ஒன்றதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காப்புல. 1000 வருஷம் ஓல்டு மரமாக. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கூடாக இருக்கக்கூடிய ஒரு மரம். அதனால் இதுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது மாதிரி எக்கச்சக்க மரம் இருக்குது. உலகத்திலேயே அதிக மரங்கள் இருக்கக்கூடிய நாடு கனடா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹாலோ ட்ரீ. அப்படியே டில்டப் பண்ணுங்க. இந்த குதிரை வண்டி பயணம் தான் அந்த ஸ்டான்லி பார்க்குடைய ஒரு யூஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது குதிரையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த குதிரையோட சைஸை மட்டும் பாருங்கள், அதோடைய கால்களின் அளவுலாம் பாருங்கள். அது ஒரு ஷூலாம் பயங்கரமாக போட்டுருக்காங்க. ஆனால் அமைதியாக இருக்குது ரெண்டு குதிரையும். எப்போ என்ன செய்யும் தெரியாது. இங்கே ஒரு நோட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதோடலாம் விளையாடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இஃப் யூ விஷ் டு பெட் த ஹார்சஸ், ப்ளீஸ் மேக் ஷுர் டு டூ ஸோ on the top of the noses. They might mistake your fingers for carrots. நீங்கள் மூக்குக்கு மேலேருந்து ஊட்டணும். நேராக ஊட்டிங்கன்னா அது என்ன நினச்சிக்கோன்னா கேரட்டு தான் கொடுக்குறான்னு உங்கள் விரலை தின்னுட்டு போயிரு தம்பி, கவனமாக இருங்கன்னு. ஆள் பார்த்தா அமைதியாக இருக்காப்புல, அடிப்பாப்புல போட்டு டச்சு பண்ணி தான் பார்ப்போமே. பேசாமல் இருக்குங்க. நாங்கள்லாம் தாய்லாந்தில் புலிவாலை பிடிச்சவங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. இங்கே பாருங்க, டச்செல்லாம் பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாப்புலங்க, அமைதியாக இருக்காப்புல. ஆனால் படு பயங்கரமாக இருக்குது ரெண்டும். பட் இந்த இதில் ஏறினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சுற்றுவாங்க. ஏன்னா பெரிய பார்க்கில் 7லேருந்து 9 கிலோமீட்டர் அந்த பாதை. அதில் காரில் நம்ம போனோம். இவருக்கு 2 பேருக்கு நம்ம ஒரு பேர் வச்சா பரவாயில்ல. இவர் பேர் ராமு, இவர் பேர் சோமு. எல்லா பழைய படத்துலையும் இதுதான் அவங்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த அக்கா தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்த தங்கச்சின்னு நினைக்கிறேன். லேடி டிரைவர் இருக்காங்க. அங்கே பசங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக உட்காந்துருக்காங்க. எப்படி செட் பண்ணுங்க, இன்னும் நிறைய வண்டி இருக்குது. இதுதான் டிரைவர். Are you coming as well? No, we just wanted to check how you drive this, because it's like a vehicle, but where the control is. Yes. So there is no motor. The horses do all the work. They pull, and then they listen to vocal commands. So I just make a certain noise to ask them to go and to stop. Yeah, they're very clever. Oh, they're very clever. It's well trained. Yeah. But I never seen such a big horses like this. Yes, they are draft horses, so they are bred for work.
Oh, okay. Yeah, they're much okay. bigger than riding horses. Oh, okay. It looks like there's some mammoth horses. Yeah, I know, right? Yeah, the black one is a Percheron, that's a French breed. And the brown one is a Clydesdale, so a Scottish breed. Oh, okay. How many horses like this are here for ride? 15. 15. Yeah. Oh, how long this ride will take? 1 hour. 1 hour. Oh, okay. We can't get down in the middle. Do you have tickets? No. What I'm asking is if someone wants to get That's down what you in the mean. middle. No, we have one stop at the totem poles where you hop off for 5 minutes and have a look around. The rest of this tour, you stay on the carriage. Oh, okay. How much do you charge for this? $76 for adults, Okay. 68 for seniors and students, and 32 for children. Okay. How long it covers? 1 hour. 1 hour. No, what is the distance it covers? About 5 kilometers. So we cover the eastern half of the park. Oh, 5 kilometers. Yeah. Okay. How did you train to this one? So I'm really sorry, but I'm already 5 Oh, minutes the time. late. I Okay. need to get going. Okay, Yeah. thank you. You're Thank you. welcome. Thank you. But if you have any more questions, you can just talk to my Yeah, colleagues. no problem. Yeah, thank you. Okay. Thank you. அக்கா ஆனால் நேரத்துலலாம் இந்த ஊரில் கரெக்டாக இருப்பாங்க. தம்பி பேட்டிலாம் கொடுக்க தயார் தான், அதுக்காண்டி உங்களுக்கு இருக்க வேலை வெட்டியெல்லாம் நீங்கள் கெடுக்கப்படாது அப்படின்ட்டு இப்படி ஒரு மணி நேரம் சுற்றி வரும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தூரம் உட்காந்து போகிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சால்வைகள், போர்வைகள், குளிருக்கு இதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அதில் வைக்கப்பட்டிருக்குது. We are ready to get going. போட்டு அந்த கதவை பூட்டி வச்சுருக்காங்க, பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஜூட் கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. அதான் இது மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஸ்டான்லி பார்க்குக்குள்ளே. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இதை தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் வந்து நீங்கள் மெம்பராக இருந்தால் அதுக்கு பே பண்ணிங்கன்னா இது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு நம்மளாம் கொடைக்கானலுக்குலாம் போகிறப்பலாம் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுவோம்ல, அதே கான்செப்ட் தான். இதை நீங்கள் ஸ்டைலாக பண்ணியிருக்கேன், ஆப்பை போட்டு எடுக்கணும் அப்படின்னு. நாட் ஜஸ்ட் இன் ஸ்டான்லிஸ் பார்க், ஆல் ஓவர் வேன்கூவர் இதை பார்க்க முடியுது. அங்கங்கே வண்டி இருக்கும், அதை எடுத்து போகலாம். சென்னையில் கூட இதை முயற்சி பண்ணியிருக்காங்க, பட் பெருசாக யாரும் எடுத்து ஓட்டுற மாதிரி தெரியல. சென்னையில் இந்த ஃபெசிலிட்டி இப்போ இருக்குது. தம்பி இந்த ஆப் வழி அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. படம் நல்லா இருக்கும்ல, ஒரு 2 பேர் அப்படியே பேசிக்கிட்டு காதலர்கள் நண்பர்கள் அப்படியே போனாங்க. ஆனால் நமக்கெல்லாம் மிதிக்க முடியாப்பா, நாக்கு தள்ளும், நடக்கையிலே உசுறு போகுது. பட் இங்கே நடக்கிறாங்க. இவங்களுக்கு சைக்கிளே பெரிய சொகுசான வாகனம் மாதிரி இருக்குது. பட் இந்த கிளைமேட்டில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பழக்கம் இருக்க மாட்டேன். அதாவது நீங்கள் வந்து மார்கழி மாதம் காலையிலே சீக்கிரம் இருந்துச்சு கோலம் போடணும் அப்படிலாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி குளிர்காலம் முடிகிற கட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வெளியில் போய் சுற்றணும் அப்படின்னு இங்கே ஒரு ட்ரெடிஷன் இருக்க மாட்டேங்குது. ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், எதுவுமே ஈஸியெலாம் கிடையாது. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் பல இடத்துல செஞ்சுருக்கேன். அந்த உள்ளூர்காரன் 1 மணி நேரமாக ட்ரை பண்ணுறான், ஆப் ஓப்பன் ஆகலை. இங்கிட்ட ஒரு போய் அவனும் ட்ரை பண்ணுறான், ஆப் ஓப்பன் ஆகலை. மனுஷன் இருப்பான், அங்கே ஒரு கருப்பானேன்னு ஒருத்தர் இருப்பார், அண்ணன் 50 காசுன்னு கொடுத்தோம்னா அவன் தான் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிட்டு வா, பத்திரமா அவனு என் கண்பாரிலே வண்டி ஓட்டணும் அப்படின்னு வாடகை சைக்கிள் தருவாங்கல்ல, அந்த காலம் சாலை சிறந்தது. இது 2க்கும் வண்டி கிடைக்குமானே எனக்கு தெரியலையே பாவம். இதே இப்போ நம்ம ஊரில் மட்டும் செட்டில் ஆனால் இதை பிடிச்சி 2 உலுக்கி கடுப்பாகி டபாரை பிடிங்கிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோக்கெல்லாம் நமக்கு பொறுமை கிடையாது. இவங்களுக்கு நேரமும் இருக்குது, டைம் மிச்சம் இருக்குது, வச்சுருக்காங்க, டைம் வச்சுருக்காங்க நிறையா. இவன் வண்டி கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு வண்டி வச்சுருக்கான் பார்த்துக்கோங்க. அந்த வண்டி நல்லா ஓடுது. சைக்கிள்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாகனம் இது. பூரா பேரும் அவன் அப்ளிகேஷனில் தேடி அப்படி தான் உலகமே நடந்துட்டு இருக்கு. ஆப் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஆப் வேகமாக வேலை பார்க்க தெரியுமா? எங்கேயாவது ஒரு காப்பி முடிச்சுன்னா அது உங்களுக்கு காட்டும். ஃபோனை கொண்டு போய் பட்டக்கன்னு காசு வரும் பாருங்க. இந்த ஆப் மட்டும் உலகம் முழுக்க பக்கா வேலை பார்க்குது. 1 செகண்டில் உருவி எடுக்குது உங்கள் காசை. மற்ற ஆப் எல்லாமே எண் 1 எழுத்தவும், எண் 7 எழுத்தவும், மேல் பட்டானை அழுத்தவும், இந்த விளம்பரத்தை ஒரு முறை பார்க்கணும். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இப்போது குரு திசை எங்கே இருக்கிறது என்று சொல்லவும் கொல்லவும் அப்படின்னு கடுப்பு. அப்படிதான் தெரியுது டோட்டம் போல். அது என்னங்க டோட்டம் போல் அப்படின்னு நீங்கள் இருக்க நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டேன். ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க, நம்ம ஊர் மரப்பாச்சி பொம்மை அப்படின்னாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுடைய ஆர்ட் ஃபார்ம் இது. ஒரு மரத்திலேயே அப்படி செதுக்கி இந்த மாதிரி பல வண்ணங்கள்லாம் வச்சு அவங்களுடைய கடவுளர்களையோ அல்லது ஏதோ ஒரு உருவங்களையோ அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 சொச்சம் ஏக்கர் அப்படின்னால என்னென்னமோ இருக்கும் அப்படின்னு வந்தால் ஒன்றும் இல்லை, அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங், ஒரு காடு பியூட்டிஃபுல்லாக அங்கங்கே உட்காந்துக்கான இடம், காதலர்கள் அமர்வதற்கான காஃபி ஷாப்புகள், அப்புறம் பழங்குடி
பழங்குடியின மக்களுடைய இதை சொல்கிறதுக்கான ஒரு இடம் இப்படி, அப்புறம் அக்வேரியம் இப்படின்னு அங்கங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மெயின் திங் இஸ் டு அன்லீஷ், வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது தான் அந்த ஹோல் இது. அந்த மாதிரி தான் இந்த பார்க்கே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். ஒரு மியூசியமாக பூர்வகுடி மக்களுக்கான ஒரு மியூசியம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பூர்வகுடி மக்கள் எப்படி இங்கேருந்து இது பண்ணாங்க, அவங்க எப்படி எல்லாரோடையும் ஃபைட் பண்ணி இந்த மக்களுக்காக இந்த நாட்டுக்காக உழைச்சாங்க, இது அவங்களுடைய இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான உரிமைகள் அல்லது அவர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறத பற்றின நிறைய விமர்சனங்கள், கான்ஸ்பிரசிஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நினைவிடங்கள்லாம் வைக்கப்படும். இந்த மாதிரியெல்லாம் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ப்ரெசன்ஸை நம்ம வெளியிலேருந்து வர்றவங்க ஃபீல் பண்ணுறது மாதிரி, அல்லது அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும். அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ்ஸு, கேசினோஸ் நடத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அப்புறம் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கு இப்படிலாம் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நேரில் வந்து பார்க்குறப்ப நிறைய விமர்சனங்களும் அதை பற்றின பல கேள்விகளும் வருது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உனக்கு தான் வெளியில் வெள்ளி கடை வச்சு கொடுத்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி, பாரு பார்க்கில் கூட உன்னைய பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்காவது நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஊர் மரப்பாச்சி.